சொல்லுங்க மேடம். என் பேர் சக்தி. ஜோனல் ஆபீசரை பார்க்கணும். சார் மீட்டிங்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ம். சார் இன்னைக்கு ஒரு ரோட்டு கடையை ரைட் பண்ணோம். அதான் டெய்லி பண்றீங்களே, மற்ற விஷயம்லாம் ஓகேவா? சார் அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டோம் சார். சொல்லுமா. சார் உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க. பேரு சக்தியா? சரி, வெயிட் பண்ண சொல்லுங்க. யோ, யார் அந்த பொண்ணு? பேர் சக்தியா? சார் இவங்களோட கடையை தான் ரைட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். இப்போ உங்களை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறேன் சார். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? சார் அவளை நல்லா வார்ன் பண்ணி அனுப்பி விடுங்க சார். இனிமே அவ இந்த பக்கமே வரக்கூடாது சார். சரி, நீங்க அவ கண்ணில் படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே சார். போங்கய்யா. ஹலோ. அந்த பொண்ணை உள்ள அனுப்புமா. ஓகே சார். மேடம், நீங்க உள்ள போங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? என்னோட ரோட்டு கடைய ரைட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். அது மட்டும் இல்லாம சாம்பார்ல புழு இருக்குன்னு பொய்யா ரிப்போர்ட் எழுதிருக்காங்க சார். ஒரு ஆபீசர் வந்து செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் எழுதுறாங்க, அதை நீ பொய்ன்னு சொல்லுவியா? நாங்க பல வருஷமா கடை நடத்திக்கிட்டு இருக்கோம் சார். ரொம்ப ஹைஜீனிக்கா தான் சார் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். நீ 1000 வருஷம் கூட கடை நடத்து, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. சாப்பிட்ற பொருளை சுத்தம் இருக்கணும், சுகாதாரம் இருக்கணும். கரப்பாம்பூச்சி புழு பூச்சின்னு போட்டு வியாபாரம் பண்ணா அதெல்லாம் நாங்கள் பார்த்து சும்மா இருக்கணுமா? ஐயோ சார், ப்ளீஸ் சார், கோவப்படாம நான் சொல்றதை கேளுங்க சார். இத்தனை வருஷமா நாங்க சம்பாதிச்சு வச்சிருந்த நல்ல பேரை உங்க ஆபீசர்ஸ் கெடுத்துட்டு வந்துட்டாங்க சார். கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இனிமே அந்த இடத்துல கடையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். நீங்க எனக்கு கடையை நடத்த பெர்மிஷன் கொடுங்க சார். அப்பதான் சார் எங்களுடைய நல்ல பேரை நாங்க மறுபடியும் வாங்க முடியும். நீ மறுபடியும் கடை நடத்தி ஜனங்க உயிரோட விளையாட போறியா? சார் அப்படிலாம் எதுவும் ஆகாது சார். நான் உன் கடையில சாப்பிட்டு இன்னைக்கு எவனா செத்துருந்தா என்ன பண்ணிருப்ப? சாம்பார்ல புழு இல்லாம பள்ளி இருந்தா இன்னைக்கு எத்தனை பேர் உயிரை பறிச்சிருப்ப நீ. இனிமே நீ கடையெல்லாம் நடத்தக்கூடாது, வேற வேலை இருந்தா போய் பாரு. சார் நான் அப்படி சொல்ல வரல. என் கண்ணு முன்னாடி நிக்காத, கெட் அவுட். யோ செக்யூரிட்டி. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ ஹலோ. சக்தி, ஆர் யூ ஓகே? ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல உனக்கு என்ன சொன்னாங்க சக்தி? பசமா உன்னை மிரட்டி விட்டாங்களோ? ஒன்னும் பேச முடியாம திரும்பி போறியோ? ஓ, இதெல்லாம் உன் வேலையா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் பூஜா. இந்த விளையாட்டெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். புரியுதா? ஐயோ சக்தி, உன்னை எதிர்த்து நான் ஏன் விளையாட போறேன்? உங்க அம்மா தான் தேவையில்லாம அத்தையை எதிர்த்து ஆடுறாங்க. அத்தையை எதிர்த்து நின்னா அவங்க சும்மா இருப்பாங்களா சக்தி? ஒழிச்சிருவாங்க, தெரியும்ல? ஹேய், எங்க அம்மா தேர்தல்ல நிக்க கூடாதுன்னு தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு பயந்தெல்லாம் நாங்க பின்வாங்க மாட்டோம். இன்னும் வேகமா எதிர்த்து நிப்போம். சக்தி, வீர வசனம்லாம் ஒண்ணும் பேசாத, அது கடைசியில உனக்கே வந்து வினையா முடிஞ்சிரும். இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் போனை வைக்கிறேன், சரியா? ஏய், இரு இரு ஒரு நிமிஷம். என்ன சக்தி, அதுக்குள்ள போனை வைக்கிறேன்னு சொல்ற? முதல்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ போனை கட் பண்ணு. காலையில உன் ரோட்டு கடையில நடந்துச்சு, அது வெறும் ஃபர்ஸ்ட் லுக் தான். அடுத்த செகண்ட் லுக்க இதோ இப்ப ரிலீஸ் பண்ண போறோம். ஆமா,
அது எங்க ரிலீஸ் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா? சக்தி, உன் வீட்ல தான் சக்தி. செகண்ட் லுக்கோட கண்டென்ட் என்னன்னு உனக்கு முதல்ல சொல்லவா? ஓட்டுக்கு பணம் கொடுத்த மீனாட்சி, ரைடு விட்ட பறக்கும் படையினர். சக்தி, கண்டென்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? வாக்காளர்களுக்காக கொடுப்பதற்கு வைத்திருந்த லட்சக்கணக்கான பணத்தை மீனாட்சி வீட்டிலிருந்து பறக்கும் படையினர் கைப்பற்றினார்கள் அப்படின்னு ஒரு நியூஸ் இன்னைக்கு பூரா வைரலா சுத்த போகுது. சக்தி, உன் வீட்டுக்குள்ள பணம் இருக்கு, அதை கைப்பற்றுறதுக்காக பறக்கும் படையினர் வருது. நீ அதை தடுத்து காப்பாற்ற வேண்டாமா சக்தி? சக்தி, ஓடு ஓடு சக்தி. Let's play the game. Hey, யமுனா, போன் அடிக்குது பாரு. இது வரேன். சக்தி தான் கூப்பிடுறான். சக்தியா? ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. சொல்லு சக்தி, ஏதோ நம்ம கடையில பிரச்சனையாமே அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அத பத்தி எல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்து ஏதாவது பார்சல் கொடுத்தாங்களா? சக்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மளிகை கடையில இருந்து ஒரு மூட்டை கொண்டு வந்தாங்க சக்தி. மல்லிகை கடையில இருந்தா? ஆமா, நாம தான் எந்த ஆர்டர் பண்ணலையே. அதுல முதல்ல என்ன இருக்குன்னு முதல்ல செக் பண்ணுங்க. சீக்கிரம் செக் பண்ணுங்க. என்னாச்சு சக்தி? ஏன் பதட்டமா பேசுற? நான் எல்லாத்தையுமே அப்புறமா சொல்றேன். முதல்ல அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு பிரிச்சு பாருமா. போய் பாருமா. அந்த சரி, மூட்டை- சரி. சக்தி, அரிசி தான் இருக்கு. ஐயோ, நல்லா தேடி பாருக்கா. எதுவும் இல்ல. அந்த மூட்டையை அப்படி கீழே கொட்டி தேடி பாருக்கா. மூட்டையில வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. கீழே கொட்டி பார்க்கலாம். ஏதாவது அந்த சாக்கு எடுத்துட்டு வா. இத கொஞ்சம் புடிமா. சக்தி, இதுல வெறும் அரிசி மட்டும் தான் இருக்கு. அம்மா, வீட்டுக்குள்ள வேற ஏதாச்சும் மூட்டை இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருமா. ஆ, சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது மூட்டையோ பேக்கோ இருந்தா செக் பண்ணி பாருங்கம்மா. சரி. சீக்கிரம் பண்ணுங்க. சக்தி, வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம். சந்தேகப்படுற மாதிரி எந்த மூட்டையும் இல்ல, பேக்கும் இல்ல. சரிக்கா, நான் வர வரைக்கும் யார் வந்து எதை கொடுத்தாலும் நீங்க வாங்காதீங்க. நான் இப்ப வந்துருவேன். சரி சக்தி, நீ பார்த்து கவனமா வா. சரிம்மா. வீட்ல பணம் இருக்குன்னு தானே பூஜா சொன்னா. ஆனா வீடு பூரா தேடி பார்த்துட்டு எதுவுமே இல்லைங்கிறாங்க. ஏய் சக்தி, எந்திரி, பார்த்து. எதுவா ஒன்னும் ஆகலையில? இங்க கை காட்டு. ஐயோ, வண்டியை கொண்டு வந்து என் மேல மோதிட்டு நல்லவ மாதிரி வந்து காப்பாத்துறியா? ஏய் என்ன பேசுற நீ?
நான் ஒழுங்கா தானே வண்டி ஓட்டிட்டு வந்தேன். நீ தான் ஏதோ டென்ஷன்ல ரோட்டை கவனிக்காம ஸ்கூட்டி அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு வந்த. சும்மா என் கோவத்தை கலராத வெற்றி. நீங்க எல்லாரும் என்ன வேலை பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஏய், கையில வேற ரொம்ப அடிபட்டு இருக்கு, ரத்தம்லாம் வருது, வா ஹாஸ்பிடல் போலாம் வா. உங்க பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் வெற்றி. என்ன வீட்டுக்கு போக விடாம தடுத்து என்ன நீ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். அதானே உனக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட். அதுதானே இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், ஏன் ஏதோ பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியாது, ஆனா எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் போறேன். ஏய், தொடாத, வேண்டாம், விடு. சக்தி ஹாஸ்பிடல் போலாம் சக்தி. வெற்றி கையை விடு. என்னாச்சு அவளுக்கு? எதுக்கு இவ இப்படி எல்லாம் பேசிட்டு போறா? அம்மா அம்மா அம்மா, வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்களாம்மா? யாராச்சும் ஏதாவது கொடுத்தாங்களா? அதெல்லாம் நீங்க வாங்கலல்ல? சக்தி, என்னம்மா இது? கையில காயமா இருக்கு. எப்படி ஆச்சு? ஐயோ அம்மா, இது லேசான அடிதான், விடுமா. அது விடு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. யாராவது வந்து நமக்கு எந்த பொருளும் கொடுக்கலல்ல? நீ எதுவும் வாங்கி வைக்கலல்ல? நீ டென்ஷன் ஆகாம இரு. யாரும் இங்க வரல, எதையும் கொடுத்துட்டும் போல. என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம வீட்ல லட்சக்கணக்கான பணத்தை ஒளிச்சு வச்சு நம்மள மாட்டி விட திட்டம் போட்டிருக்காங்க. ஐயோ, காலையில கடையில ரேடு வந்தது கூட அவங்க பிளான் தான். இப்ப பணத்தை வச்சு நம்மள மாட்டி விட பாக்குறதும் அவங்க பிளான் தான்மா. அவங்கன்னா யாருமா? ரங்கநாயகியா? அவளை விட்டா வேற யார் பண்ணுவாங்க? எலெக்ஷன்ல உங்களை நிக்க விடாம பண்றதுக்கு எங்க அம்மா தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்களோட சதி திட்டத்துக்கு நாம பலியாடக்கூடாது. எதுக்கும் இன்னொரு வாட்டி வீடு ஃபுல்லா தேடி பார்க்கலாமாமா? சரி, தேடி பாருங்க. சரி, தேடு. ஏய் சக்தி, அங்க பாரு ஒரு பேக் இருக்கு. இது இவ்ளோ நேரமா இங்க இல்லையே. யார் இத கொண்டு வந்து வச்சது? தெரியல, ஆனா அதுலதான் பணம் இருக்கும் சக்தி. இல்ல, இந்த பிளான்ல நம்ம மாட்டிக்க கூடாது. மாட்டிக்கவே கூடாது. மாட்டிக்கவே கூடாது. சக்தி, நீ சொன்ன மாதிரி இதுல பணம் இருக்கு. இப்ப என்னம்மா பண்றது? ஆமா, இது இங்க இருக்கவே கூடாதுமா. பறக்கும் பட ஆபீசர்ஸ் வரதுக்குள்ள இதை எப்பவே தூக்கி எரிஞ்சிடணுமா. காசு, பணம், துட்டு, மணி மணி. காசு, பணம், துட்டு, மணி மணி. என்ன சக்தி? ஹேய், உன் பிளான்ல நான் மாட்ட மாட்டேன்டி. என் வீட்ல இருந்த பணத்தை எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டேன். இனிமே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சக்தி, தப்பிச்சிட்டோன்னு மட்டும் நினைக்காத. இனிமே தான் நீ மாட்டவே போற. பணம் இருக்கான்னு நீ வீடு ஃபுல்லா தேடி தேடி பாத்தியே. வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருந்தியே, உன்னோட ஸ்கூட்டி இருந்துச்சே, அத நீ செக் பண்ணி பாத்தியா? சக்தி, ஓடி போ சக்தி, ஓடி போய் அந்த ஸ்கூட்டியை ஓபன் பண்ணி பாரு. அதுல
கட்டு கட்டா பணம் இருக்கும். அதுதான் உன்னை சிக்கவே வைக்க போகுது சக்தி. பூஜா, நாங்கள் பறக்கும் படை ஆஃபீஸர்ஸ். ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்களா? இந்த பணத்தை பறிமுதல் பண்ணுறோம். உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறோம். ஐயோ சார், இது எங்க பணம் இல்ல சார். எங்களை மாட்டி விடுறதுக்காக யாரோ பணத்தை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க சார். இந்த விளக்கத்தெல்லாம் கோர்ட்டில் வந்து பேசிக்கோங்க. ஐயோ சார், இல்ல சார். அந்த பணத்தோட அவங்கள ஃபோட்டோ எடுங்க. ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? சார், மேடம் இன்டர்வியூ எடுக்கணும். மேடம் கூப்பிட்டீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துடலாம். அண்ணே, அம்மாவை இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பான் போல. தம்பி, மேடத்தை பத்தி நல்லா புகழ்ந்து எழுதணும். சரிங்க. வரப்போற எலெக்ஷன்ல அம்மா தான் அமோக வெற்றி பெற போறாங்கன்னு சோசியல் மீடியா ஃபுல்லா அப்படியே வைரல் அப்படியே பரவி விட்டுறணும். சரியா? சரி சார். வெரி குட். இதெல்லாம் பண்ண சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க சார். பணம் கொடுத்தாங்களா? யார் கொடுத்தது? மேடம் தான் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட கை நீட்டி வாங்கின பணத்தை வஞ்சனையே இல்லாம மீனாட்சி அம்மாவை பத்தின 2 விஷயத்த இந்த கேமரால படம் முடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வெளியே வந்தா மீனாட்சி அம்மாவோட இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆயிடும். ரோட்டோரத்தில் அவங்க டிஃபன் கடை இருக்குல்ல, அங்க சாம்பார்ல புழு கிடந்திருக்கு. ஆபீசர் போய் ரைடு பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மீனாட்சி அம்மாவோட வீட்டுல லட்சக்கணக்கில் பணம் கிடைச்சிருக்கு. வாக்காளர்களுக்கு கொடுக்க வச்சிருந்தாங்களாம். அதையும் பறக்கும் படம் வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. சாம்பார்ல புழு கிடந்தது, வீட்டுல பணம் கிடைச்சது, இது எல்லாமே மீனாட்சி அம்மாவை சிக்க வைக்கிறதுக்காக போட்டு வச்ச செட்டிங் தானே. மீனாட்சி அம்மா அதுல வசமா மாட்டிக்கிட்டாங்க. மேடம் வர சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு இது சம்பந்தமா இன்டர்வியூ எடுத்துட்டு போயிருவேன் சார். இதை பாரு தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கொஞ்சம் சார் கிட்ட தனியா பேசிட்டு வந்துடுறேன். சார், முதல்ல மேடம் இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க. அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துறேன். அப்படியா சார்? சரிங்க சார். வாங்க போலாம். வாங்க. டேய் டேய், நீ போடா. கோவத்துல ஏதா பண்ணி கோவத்துல பண்ணா அவனை கொலை தான் பண்ணணும். டேய் போடாங்கற. இன்டர்வியூ தானே நான் கொடுக்குறேன். ஆமா, இந்த கேமராலயே அங்க படம் முடிச்ச? ஆமா சார். குடு பாப்போம். இதுல என்ன சார் பார்க்க போறீங்க? கேள்வி எல்லாம் கேட்டேனா பல்லு முகரெல்லாம் உடைச்சிருவேன். சரியா? என்ன சார் சொல்றீங்க? சார் 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 என்ன சார் பண்றீங்க? சார் விடுங்க சார். சார்
சார் என்ன சார் நீங்க சார் சார் போடு. சார் அடிக்கடி சார் 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 என்ன சார் ரத்தம் வருது சார் ஒரு பத்திரிக்காரனே அடிச்சிட்டீங்கல்ல உங்களை சும்மா விட மாட்டேன் சார் ஏய் நான்லாம் பத்திரிகையாளர்களை மதிக்கிறவன் தான். ஆனா உன்ன மாதிரி பணம் வாங்கிட்டு பொய்யான நியூஸை பரப்புறாங்கல்ல அவனுங்களை மதிக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? ஆ? அப்படியே விட்டனா போடா போடா. பொய் நியூஸை போட்டு பேரை கெடுக்க பாக்குறியா? போடா சார் போடு. டேய் இனிமே இந்த பக்கம் வந்த கைய காலை உடைச்சு போட்டுருவேன். அப்புறண்ணே உன் இன்டர்வியூல அடுத்தடியா போதும் போல ஆ? வாய் குளர்ச்சி உளறிடுச்சுண்ணே. அதிரடியா இருக்கு போல இருக்கு. சாப்பிட்டியா? இல்லண்ணே. போய் கொட்டிக்கோ போ. தேங்க்யூண்ணே. சக்தி ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? மாமா ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வர சொல்லியிருந்தேன், வந்தாரா? அது வந்து அப்படியெல்லாம் யாரும் வரல. ஏன் வரலையா? கை நிறைய காசை வாங்கிட்டு ஆ?